என் செல்ல குழந்தையே, உன் வராகி அம்மா நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது உன் கண்களில் பட்டால் உடனடியாக நீ கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது. அது என்ன விஷயம் என்று அம்மா உனக்கு இப்பொழுது சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. கஷ்டங்களை கொடுத்ததை விட சந்தோஷங்கள் கொடுத்த விஷயம் அதிகம். ஆனால் ஏனோ மனது அதை ஏற்பதில்லை, அதை பற்றி சிந்திப்பதில்லை. நம்மை சுற்றி நடக்கின்ற தீய விஷயங்கள் மட்டும்தான் நம் நினைவில் இருக்கிறது என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். இந்த நேரத்தில்தான் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று கட்டாயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். நான் இருந்து உனக்கான ஒரு வாழ்க்கையை உன்னிடத்தில் கொடுக்க முயற்சி செய்கின்றேன். ஆனால் என் குழந்தை, பல காலமாக அதையும் பெறாமல் நீ விட்டு விட்டு விலகித்தான் சென்று கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் உன் தாயானவள் நான் விட்டு விடுவதாக இல்லை. இப்பொழுதாவது அதை உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். இப்பொழுதாவது உன் வாழ்க்கையில் இது நடந்து விட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டு நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ என் மீது கொண்ட அன்பு உண்மை என்றால் இந்த வராகி சொல்கின்ற விஷயங்களை சற்று கவனமாக கேள். ஏனென்றால் எனக்காக எதையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வரவில்லை. உனக்காகவும் உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் உன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் தான் உனக்கான நல்ல விஷயங்களை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் தருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ விட்டு விட்டாயானால் நாளை உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு நன்மைகளும் உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும். இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் பெற்றிட எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. என் பிள்ளையே, யாராலும் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடத்த முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கான நல்லதையெல்லாம் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது என்னை நீ தவிர்த்து விடுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது? என் பிள்ளையே, அம்மாவின் ஆசை தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லதொரு ஒளியை ஏற்றி வைப்பது தானே. அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்காக செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக உன்னை வந்து சேர நான் உனக்கு உறுதியாக நிற்கிறேன் என்பதனை நீ எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகின்றாய். சரி, இது நாள் வரையிலும் நடந்தது எல்லாம் நடந்ததாக இருக்கட்டும். இனிமேல் நடக்கக்கூடிய நன்மைகளை நீ என்னவென்று உணர வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது என்னவென்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ இருந்து எந்த விஷயத்தை பெற நினைத்தாலும், நீ இருந்து எந்த விஷயத்தை அடைய நினைத்தாலும் அதற்கு பின்னாலிருந்து உன்னை ஆட்டுவிக்கின்ற இந்த வராகி என்னை முதலில் உணரத் தொடங்கு. என் பிள்ளையே, அனைத்தையும் நடத்தி வைப்பவள் உன் அம்மா நான் அல்லவா? நான் எந்த காலத்திலும் உனக்கான வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் தராமல் இருக்க நினைத்தது கிடையாது. ஏதாவது காலத்தின் கட்டாயம் சில கஷ்டங்களை உனக்கு கொடுத்திருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்து தானே ஆக வேண்டும். வாழ்க்கை ஒரு முறைதானே, அதையும் விட்டு விட்டோமானால் அதன் பிறகு உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடும். இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் என் பிள்ளை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த காலகட்டத்தில் நீ எதை இழந்தாலும் அது பின்னாளில் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும். ஐயோ, நாம் அன்று விட்டு விட்டோமே, அன்று நாம் இதனை இழந்து விட்டோமே என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பாய். இந்த வருத்தங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியினை வைத்து என் பிள்ளை, எதுவானாலும் அதை நீ உனக்கான நல்ல நாளில் பெற்றுக்கொள்ள எல்லா முயற்சிகளையும் செய்து விட்டால் போதும்.
உன்னால் முடியாது என்று நீ நினைக்கின்ற விஷயங்களை கூட நீ நிச்சயமாக முடித்து காட்டுவாய். யாராலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களையும் கொடுக்க முடியாத நிலை நிச்சயமாக உருவாகும். எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாமோ இந்த வாழ்க்கை உனக்கு இடம் கொடுத்து விட்டது என்று நினைத்து வருத்தப்படுகின்றாய். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து விடத்தான் போகின்றாய். உன்னால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். ஏனென்றால் நீ வணங்கிக் கொண்டிருப்பது உன் வராகி நான் அல்லவா? உன்னோடு நிற்பது உன் தாயானவள் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை அஞ்சாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்து விட்டால் போதும். நான் நிச்சயமாக உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். இந்த தாயின் அன்பு உனக்கு எந்த வகையில் எல்லாம் உதவி செய்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல போகிறது. என் தங்கமே, அப்படி நான் காண்பித்திருக்கின்ற தேதியில் என்ன நடக்கப் போகிறது என்றுதானே யோசிக்கின்றாய்? என் குழந்தையே, இந்த தேதியை நீ ஒரு முறை நன்றாக பார். 12/12/2024. இது ஒரு தேவதை எண். என் பிள்ளையே, தொடர்ச்சியாக இது போன்ற எண்களை காணும் பொழுது நிச்சயமாக அந்த நாளில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உனக்கு நடந்தே தீரும். நான் அந்த எண்ணை உனக்கு முன்கூட்டியே காண்பித்து இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கும் என்று உறுதியாக சொல்கின்றேன். இதை நம்பி என் பிள்ளை நீ நிச்சயமாக இந்த நாளில் உனக்கான வெற்றியை எதிர்பார்க்க வேண்டும் என்றால் இப்பொழுதிலிருந்தே இந்த வாழ்க்கையில் எதை அடைய நினைத்தாயோ அந்த விஷயத்தை நோக்கிய உன்னுடைய பயணத்தை சிறப்பாக செய்து கொண்டிரு. என்றுமே நான் நடத்துவது உனக்கு புரியும். நான் செய்வது என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். என்ன நினைத்தாலும் யார் வந்தாலும் நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் நாம் நிச்சயமாக அடைவோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகிவிடும். முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை. நடக்காது என்று இங்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரக்கூடியதை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டாலே நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு நிச்சயமாக வருவதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தைக்கென்று இந்த வராகி எப்பொழுதும் நிற்பாள். அதுபோல இன்று என் பிள்ளையான உனக்கு முன்கூட்டியே இந்த செய்தியை நான் சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக இனி நடக்கக்கூடிய விஷயத்தை நீ இப்பொழுதே தெரிந்து கொண்ட மகிழ்ச்சியில் உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் உன்னுடைய வெற்றியை நோக்கிய இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. யார் நினைத்தாலும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கொடுக்கின்ற விஷயங்களை பறிக்க முடியாது. யார் நினைத்தாலும் இனி உனக்கான சந்தோஷங்களை யாராலும் உன்னிடத்தில் இருந்து எடுத்துச் செல்ல முடியாது. நன்மையோ தீமையும் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு வெற்றியை ஒரு நாள் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இன்று இந்த வாழ்க்கை கொடுப்பதை உன்னால் தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும். நல்லதை நினைத்து நல்லதை செய்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை என்றென்றுமே உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். எக்கட்டான நிலையிலும் கூட இந்த வாழ்க்கையில் நீ இழந்துவிட்ட விஷயங்கள் உன்னை காயப்படுத்தியதாக நினைத்து மனம் வேதனைப்பட்டு நிற்கின்றாயல்லவா? எல்லாமும் உன்னை விட்டு நீங்க வேண்டிய தருணம். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷமும் உன்னை வந்து சேர்கின்ற நேரமாக மாறிவிடும். எதற்கும் வருத்தப்படாதே. எந்த நிலைக்கும் என் பிள்ளை வேதனைப்படாதே. இனி இந்த வாழ்க்கை உனக்கு உச்சபட்ச மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் நீ எதிர்பார்த்த சந்தோஷங்களை எல்லாம் பெற்றிட அம்மா சொன்னதை எண்ணிக்கொண்டு இந்த தேதியை நோக்கிய உன்னுடைய பயணம் இன்றிலிருந்தே வெற்றிகரமாக தொடங்கட்டும். நினைத்ததை சாதிக்க பிறந்த குழந்தையல்லவா? இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு. என்றும் நான் இருந்து உன் நன்மைகளை தருகின்றேன்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.